அதான் சொன்னோம்ல அப்ப ஓனவா வரமாட்டேக்கா சண்டாவுக்கு இருக்காங்க. சண்டாவுக்கு இருக்காங்களா சண்டாவுக்கு இருக்காங்களா இன்னும் இறக்கணுமா உனக்கு கரெக்டா வாயில வைக்கலையோ நீ அதுக்கு தக்கன வாயை தூக்கலாம்ல ஹலோ ஹலோ ஒத்தக்கால பையதான் எங்க அப்பா ஒத்தக்காலம் தானே ஐயா ஓட வாங்கி அப்படி கீழே இருந்து மேல வரைக்கும் தடைக்கோ மகா யார் பொண்டாட்டி அங்க இருக்கா இவதான் மூத்தவடியா அடிச்சுக்கிட்டுதான் தடவிக்கிட்டுதான் அடிச்சுக்கிட்டுதான் தடவி தெரிய அடிக்காங்க பச்சைக்கிளியாருக்கு ஊனா உருகி கொடுக்குறியா தடவு பச்சைக்கிளியாருக்கு ஊனா உருகி போட்டுருக்க முறுக்கிதான் போடும் சவுண்ட் வை ஐயா சொல்லுயா அதாவது உங்க பொண்டாட்டியை அடிச்சு கழிக்கணும்னா நானும் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன் கழியவே மாட்டேங்க என்னது பப்பாளி பழம் வாங்கி கொடுத்துருவோமா அதையும் கிடையாது தெரியாது கழியும் இனிமா வாங்கி கொடுத்தா கழியாது இனிமா வாங்கி கொடுத்து உள்ள போய் சொல்லியா தெரியுமா வேற எதுவும் ஹோட்டல்ல கைய விட்டுறாங்க வேற எதுவும் ஹோட்டல்ல கைய வச்சுனா எடுத்து அடிக்கும் அடிச்சு கடிக்கணும்னா சரி கேட்கறதான் கேட்க கூடாங்கி ஒரு 12 ரூபா 15 ரூபாய்க்குள்ள கேளு ஏன்னா அவ்வளவுதான் கையில இருக்கு பஸ்ஸுக்கு போது கரெக்டா வச்சிருக்கேன் அதாவது சரி லிஸ்ட் போடணுமோ எனக்கு எழுத தெரியாத எனக்கு எழுத தெரியாது அங்க யாரா பையன் எழுதுவீடா வாங்க பியானா இல்லையா இங்க பியானா இருக்கு மை இல்லையா சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏப்பா கோடாங்கி நீ ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ ஒண்ணு வேணா சொல்லு நான் விரல விடுறேன் எண்ணிக்கிடுவோம்லப்பா எழுதணுமோ அப்படியா ஆமா ஆமா கண்டிப்பா அப்ப எழுதணும் மை இல்லையா என்ன செய்ய பியானா பியானா இல்லையா பேனா இல்லையா அப்ப லிஸ்ட் போடவா கோடாங்கி எதுக்கு போ இல்ல லிஸ்ட் போட நான் மனப்பாடம் பண்ணி நான் வாங்கி வந்துருவேன் அதாவது வெத்தலை பாக்கு எத்தனை பாக்கு வெத்தலை பாக்கு எத்தனை பாக்கு வெத்தலை பாக்கியா அதான் எத்தனை பாக்கியா வெத்தலை பாக்கியா ஏழை எத்தனை பாக்கு அந்த அவர் சொன்ன மாதிரி 1 ரூபாய்க்கு ரெண்டா வெத்தலை பாக்கு ஓ வெத்தலை பாக்கு சரி வெத்தலை பாக்கு சூடம் பத்தி சாம்பிராணி வேற சூடம் பத்தி சாம்பிராணி எழுதியாச்சு விரல விட்டாச்சியா 2 விரல விட்டுட்டேன் சூடம்பத்தி சாம்பிராணி எழுதியாச்சு தேங்காய் பழம் தேங்காய் 5 தாங்க அதுக்கு சட்னி வைக்கவா இல்லையா சரி அவ வடையை சாப்பிடு கோடாங்கி அவ வடை நல்லா இருக்கும் கேட்டா தாத்தா பேத்தியான்னு கிடது என்னையா அவதான் நக்கும் கொஞ்சம் மேல தலையை வச்சுக்கோமா ஐயா கொடுக்கற சொல்லு ஓடா வாங்கி அதாவது வெத்தலை வாக்கு சூடம்பத்தி எழுதியாச்சு தேங்காய் பழம் வரைக்கும் எழுதியாச்சு ஆமா ஒரு 5 கிலோ அவல் எவ்வளவு 5 கிலோ அவல் வேற 5 கிலோ சரி பொரியடலை வேற அடுத்து 5 கிலோ பொரி அப்படியே இந்த கோயில் வாசல்ல விக்கிறதுக்கு பிறகு இல்லையா சரி அதாவது 1 மூடை அரிசி 1 மூடை பொரி 1 மூடை பொரிகள்ல 1 மூடை அவள் வாங்கி தரேன் நம்ம கோயில் வாசல்ல போட்டீங்கன்னா அவளை அருமையா உனக்கு வியாபாரம் ஓடும் அது இல்லையா அதாவது 5 கிலோ அவல் 5 கிலோ பொரியடலை சரி பொரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா படப்பு தேவைப்படும் யாருக்கு படப்பு போட போற
அதாவது நம்ம அழைக்கின்ற சொல்லி சாமி அந்த பழப்பு முகத்தை பார்த்து தான் இது விலகணும். அப்படியோ? சரி சரி, வாங்கியாச்சு ஓடாங்கி. வாங்கியாச்சா? ஆமா, மணி 5 மணி ஆச்சுடா. வாங்கியாச்சு. ஆமா. இது என்ன தெரியுமா? என்ன செய்யணும் ஓடாங்கி? ஒரு கருங்கடா ஒண்ணு. கருங்கடா? ஆமா. சுத்தமா வெள்ளை இருக்கக்கூடாது. 5 ஒரு முடி கூட வெள்ளை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கருங்கடாயி? ஆமா, ஒரு 15 கிலோவுல. 15 கிலோவுல ஒரு கருங்கடா. சரி, ஒத்தையில சாப்பிட்டுருவியா இல்ல பிரியாணி ஓட்டுருவியா? பாண்டிமணிக்கு வரகாலிக்கு ஊட்டு கொடுக்கறதுக்கா? சரி, சுத்த கருப்பா ஒண்ணு இருக்கு, வெட்டிடும் அன்னைக்கு. ஆமா, கொண்டு வந்துருவாங்க. அதாவது நயம் பையரிசி. நயம் பையரிசினா எப்படி? 26 கிலோவுல. அந்த ஐயா 10 வாங்கிடுவோமா? ஏதோ ஒண்ணு, அதாவது கருணை நீக்கப்பட்டது. குருணை நீக்கப்பட்டது. அப்படி போட்டிருக்குமோ அத? சரி, உனக்கு இரு, நான் ரேஷன் தீட்டி கொண்டு வரேன். வந்துருவாங்க. ஆமா. வேற என்ன சாமான் வேணும்? உங்களுக்கு 5 பைசா செலவில்ல. என்ன 5 பைசா? 5 பைசாங்க இங்க 10,000 ரூபாய்க்கு லிஸ்ட் அடிச்சிட்டான். இன்னும் 5 பைசா செலவில்ல. சரி, 10 பைசா செலவில்ல. அப்படியா? குஞ்சில சின்ன குஞ்சு எல்லாம் உறங்கிருச்சு. ஒரு 3 கிலோவில 3 கிலோல கூவும் பறவை. 3 கிலோ குஞ்சு வேணும்னா ஐயா திருநாவுக்கரசு தான் தொங்குது. திருநாவுக்கரசு ஐயா வீட்டுல இருக்கு 3 கிலோ குஞ்சு. போறப்ப வாங்கி தரேன், பிடிச்சுக்கிட்டே போ. அது இல்லையா, வாடகை காத்துக்கு நல்லா இருக்கும். கூவும் பறவைன்னா வீட்டு கோழி. ஓ, வீட்டுல உள்ள கோழி. சரி சரி. சேவடை. சேவடையா? சரி சரி. அது எவட? சேவல். நல்லா கேரளா பார்த்தா சேவல் பண்ற. வந்துரும். செலவில்லை. 501 பிரச்சனை வந்துடும். 5 பைசா செலவில்லை. 5 பைசா செலவில்லை. 501 பிரச்சனையா? சரி, வாங்கிக்க கொடாங்க. ஐயா, என்னப்பா கொடாங்க? பொண்டாட்டியா? அதான் என் கொழுந்தியா. இது மகா பையன் பொண்டாட்டி அந்த இருக்கா அவரு? மக அதுதான் மக. தொடங்க போறாங்க. வச்சாச்சு ஐயா திருநாவுக்கரசு ஐயா. நாட்டாம எல்லாத்தான் கொண்டு வரேன். ஐயா திருநாவுக்கரசு ஐயா எங்க இருக்கீங்க? என்ன பார்த்து ஏமாற பாய பாக்கியா? சூழல் பத்தி சொல்லுப்பா என்ன உனக்கு? வருது கொண்டுகிட்டு வாங்க. முத்து போட்டு பாப்போம். இப்ப நடக்க வேண்டிய அந்த சைடு இது மொத்தமா தீ வச்சுட்டோம்னா எங்கயா வருது? ஆமா, சூடு. ஐயா, நீ குறியை தொடங்கலாமா? சொல்லுங்க. மாறி தடமாறி பூமாரி தைய நல்ல முப்படாரி ஏன் வீரபகவதி வண்டி மலைக்கு வீழலால் வடபத்திராளியே
அண்டமெல்லாம் நிறைந்து விட கடவு கூடாது. ஆத்தாலே வந்துடுமோ அவ ஆத்தாலாம் செது போனா இந்த மண்ணில மனையில மலையாண்ட பூமியில என்னப்பா கோளாறு அவர் அங்க பானை செய்தாரு வேளாறு என்னப்பா கோளாறு அப்படி அவர் ஆடு மேய்க்காரு. இது ஆனால நடந்ததா விண்ணால நடந்ததா இது ஆடு மாடால நடந்தது. ஆடு மாடு அங்கதான் மேய்க்க போனா ஓடாங்கி பெண்ணால் நடந்ததா யாரு யாரு இருக்கான்னு பாக்க அதான் ஆடு மாடு மேய்க்க போனா அதான் ஆடு மாடு மேய்க்க போனா ஓடாங்கி காட்டுக்குள்ள போனவா நல்லா கண்ணை சேர்ந்து உறங்கிட்டா. என்னது வந்து ஏறினுச்சுன்னு அவளுக்கே தெரியல. அதுல இருந்து வாய பிளந்த மாதிரியே படுத்து கிடக்கா. அதெல்லாம் விடிய விடிய கடிப்பா ஓடாங்கி. உள்ள வேலை கொடுத்துடாத அப்படிதான் கடிப்பா. சாமத்துல எந்திரிச்ச உடனே சும்மா எல்லாம் கிடையாது. நட்டா அதாவது குத்த வச்சுக்கிடுவா இல்ல மண்டி போட்டுக்கிடுவா. முட்டை போட்டுக்கிட்டு பல்ல கடுக்கு புடுக்கு அந்த பண்ணியோட வேலை. கண்ணி சரி 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 அப்படித்தான் செய்யக்கூடாது. செய்யறா விரிச்சு போட்டுக்கிட்டு என்கிட்ட வரமாட்டா. விரிச்சுக்கிட்டே வேறன்ட்டா போயிருவா. ரெண்டு ஒண்ணு தானே இருப்பா. ஆமா ஓடா இன்னைக்கு நைட்டு கூட நேரத்து பூ வாங்கும் போது சண்டை வந்துருச்சு. ஒரு நிமிஷத்துல கோவப்பட்டுட்டா. திருநாவுக்கையா வந்து ஒரு நிமிஷம் பூ வாங்குறதுக்குள்ள கோவம் வந்துருச்சு. வண்டிக்காரா எல்லாம் வரிய கொடுத்துட்டு ஆட்டம் பாப்பானா தான் உறங்கிட்டு இருந்தா. அப்படி சொல்லு போடாங்க. பச்சைக்கிளியா இருப்பாள்ல. ஐயோ உருக்கி போட்டுருச்சு. உன் கூட இருந்தா ஒரு வாரத்துல உருக்கிடுவோம்.
ஆயிடுச்சு. அதான கொண்டாங்கி இவெல்லாம் நீ கூட்டு போனீங்கன்னா ஊருக்கு பைக்கே போக மாட்டேன்னா காட்டு வழியே நடந்தானே கூட்டு போவேன். நடந்து பாலமலை அப்படித்தானே கூட்டு பாலமலை கூட்டு போக மாதிரி கூட்டு போவேன். அவன் கொண்டு போய் வெட்டுனா நீ கொண்டு நான் அங்க கூட்டு போய் நீ வெட்டிடுவ. வரல கிடக்குற அங்கே வீட்டுல இருப்பாங்க. நீ வெட்டுவேன் வச்சு வச்சு நான் எடுத்துருவேன் அறுவாடை. அப்படி இல்லையோ வெட்டுனா அப்புறம் நாளைக்கு வேணும்ல. உடம்புல உள்ள விலக்கிட்டு சரி அங்க ஒன்னா வச்சுக்கிடுவியோ. எவனும் பெத்து போட நீ கொண்டு போய் வச்சுக்கிட. ஐயா அதாவது சரி இந்த பிள்ளை என்ன சென்னையா இருக்கான்னு பாக்கியா? மேலங்க தினசா பாக்கான். அவனுக்கு கண்ணாடி தான் வேணும். ஒரு சைஸா கிடக்கு. அது சைஸா கிடக்க போய் தான் உடனே கூட்டு வந்திருக்க அடிக்கிறதுக்கு. அதாவது கோடாங்கி அவ படுத்த படுக்கையாயி 6 மாசம் ஆச்சு. அங்கேயேதான் மோடம் அங்கேயேதான் பேலை எல்லாம் அங்கதான். அதான் நீ எப்படியாவது அடிச்சு விளக்கிடு கோடாங்கி. உன் பொறுப்பு தான் இன்னைக்கு ஒரு நாளையில எப்படியாவது அடிச்சு கழிச்சிரு. ஆமா உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் மண்டைய தூக்குனுச்சு அதுக்குள்ள படுத்துருச்ச. அதான ஓடாங்கி என்ன தெரியலையே தூக்குனது சரி பொத்துன்னு விழுந்துருச்சு. ஆனா பரவாயில்ல ஓடாங்கி இதுவரைக்கும் அதான் இதுவரைக்கும் 8 ஓடாங்கி அடிச்சான். இப்படி எல்லாம் மண்டையை தூக்கல. ஆனா நீ 9வது ஓடாங்கி அடிச்சாலும் நல்லா உடனே தூக்கிருச்ச. ஆனா உனக்கு திறமை இருக்கு கூடாது. அஞ்சனை பீல அஞ்சனை மை அந்த பீல அந்த ஊருக்கு அம்மாவாரே கிடக்க நான் விட்டு வந்து அப்பவே பூச்சிட்டு பண்ணேன். மை அந்த மைக்கு அவளை மகிமை. சரி 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 என்ன உடனே சொல்லுதா? மலையாளத்துல மாகாளி பரம்பரை வீட்டுல பிறந்த மாவு எசக்கி. என்ன மாவு? கடலை மாவா? பேர் மாவு எசக்கி. பேர் மலையாள மாகாளி பரம்பரை வீட்டுல பிறந்த சரி மலையாளத்துல பிறந்தவளுக்கு சங்கரவேல நக்கர சொல்லியா? இவ எதுக்கு இங்க வந்தா? இவ ஆமா அந்த பையன் கூட்டு போயிருப்பான். அந்த உட்காந்துருந்தா அந்த பையன் கூட்டு போயிருப்பான். கண்டிப்பா கண்டிப்பா கூட்டு போயிருப்பான். அதனாலதான் எங்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. இவ ஏறிக்கிட்டு போயிருவாள. இவ சும்மா டிக்கெட் போட்டா தான் போதும்ல. அவளுக்கு படுக்கிறதுக்கு இடம். அதாவது மத்தியான வேளையில ஆரஞ்சத்தை அடிக்க போனேன். தண்ணி தெரிஞ்சது கிணத்துக்குள்ள போய் தண்ணியை குடிக்க போனேன். அடுத்த கிணத்துக்கு போறா. அங்குடிக்கிறது இங்குடிக்கிறது
அவன் தாபக்காரன் தான் இருந்திருக்கான். எங்க இருந்தா கிணத்துலயா? ஆமா. சரி. அவன் தான் கிணத்துல இருந்தவன். ஆ. தண்ணி குடிக்க போனவள உள்ள பிடிச்சு தள்ளிட்டான். ஓ, கிணத்துக்கு ஒத்தையில போனவன உள்ள தள்ளிட்டான். உள்ள ஒரு தண்ணி ஊட்டிய முடிச்சு உள்ள தள்ளிட்டான். அப்படியா? ஆமா. அத குனிஞ்சு தண்ணி மோந்திருக்கா உள்ள தள்ளிட்டான். சரியான பையன் தாபம் தான். அதெல்லாம் கெட்டிக்காரன் ஏதாவது அதெல்லாம் வசமா தள்ளிடுவான். மோசக்கார பையன். ஆமாமா. அப்படி தள்ள போயிட்டான். சரி. உள்ளத சொன்னான்டா, உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கிட்டானே. அந்த கனியெல்லாம் அப்படியே பார்த்து புடிச்சிட்டாங்க. ஓ, அதாவது இங்க ஒரு எலுமிச்சை கனி இருக்கு. இந்த கண்ணி தான் வேணும். இந்த கனியா? கனி. கனியா? ஆமையா. கனின்னா புரியல. எந்த கனி? ஐயா, 25 கனி விட்டீங்கன்னா கண்ணியை விட்டு போகாமல. எலுமிச்சை கனி வாங்கிட்டு வாப்பா. ஆமா. அது இல்ல, அங்க போய் வாங்கிக்கோ. ஆமா. தாரம் தாய் எலுமிச்சை கனி தாரம் தான் கொடுப்பீங்களா? கம்மாயிலே கொலையே கம்மாயிலே சூறாவளி காத்து போல சுருட்டி அடிச்சிருக்காங்க. 6 மாதமா படுத்த படுக்கவே கிடக்கா. பிள்ளைக்கு அதான் காத்து போகல. அப்படியா? காத்து போகாம வயிற்ற பிரட்டி இருக்கு. காத்து போகாம அதத்தானே உடம்பு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் நான் ஊசி போட்டிருப்பேன், இல்ல காத்து போறதுக்கு மாத்திரையா வாங்கி கொடுத்துருப்பேன். இப்ப காத்து போகலன்னு இப்ப தெரியுது. இப்ப மேல ஓடி கீழ ஓடி நீ செலவத்த போவும். எனக்கு தெரியுமா? ஆமா. சரி, நீ வந்துட்டே இல்ல வடாங்கி. நீ காலை வச்சட கட்டம்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வந்துட்டே இல்ல, அதனால கரெக்டா இருக்கும். பிள்ளைக்கு விரட்டிடுவேன். ஆமா. சரி வடாங்கி.